Hello students, இன்னைக்கு கிளாஸில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் அதோட ஆப்ரேஷன்ஸை வச்சு எப்படி வந்து டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பைத்தான் லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தி கன்ஸ்ட்ரக்ட் விச் கேன் மேனிப்புலேட் தி வேல்யூ ஆஃப் ஆப்ரண்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 + 5 = 9 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 4ம் 5ம் இந்த இடத்துல ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரண்ட்ஸ், ரைட். இந்த ஆப்ரண்ட்ஸ்க்கு மத்தியில் we will be using the operators, ரைட். அப்போ இந்த ஆப்ரண்ட்டோட வேல்யூஸை இந்த ஆப்ரேட்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணும் அப்படின்றாங்க. மேனிப்புலேட் த வேல்யூஸ் ஆஃப் ஆப்ரண்ட், தட் இஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ 4, 5 ஆர் கால்ட் ஆப்ரண்ட்ஸ் அண்ட் த ப்ளஸ் இஸ் கால்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆப்ரேட்டரை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we will be doing many operations. லைக் நமக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தனித்தனியாக நமக்கு என்ன இருக்குன்னா ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், தென் ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் கீழே வரும், சரிங்களா. இந்த ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், டிவிஷன், மாடுலர் டிவிஷன், எக்ஸ்போனன்ட் பவர், தென் ஃப்ளோர் டிவிஷன், இதெல்லாம் நமக்கு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ளஸ் என்ன பண்ணும் நார்மலாக ஆட் த வேல்யூஸ், ரைட். அப்போ ஏ ஒரு ஆப்ரண்ட், பி ஒரு ஆப்ரண்ட்னா ஏக்கு பிக்கு நடுவில் ப்ளஸ் போட்டோன்னா இட் வில் ஆட் த வேல்யூ, ரைட். ஏயோட வேல்யூ பியோட வேல்யூவையும் ஆட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ 10 + 20 = 13 வரும். அப்போ சப்ராக்ஷன்னா என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் பின்னா ஏலேருந்து பியை சப்ராக்ட் பண்ணி என்ன வேல்யூவோ அது வரும். மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் வரும். டிவிஷனுக்கு ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணும். ஸோ டிவிஷனுக்கு பி ஸ்லாஷ் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைட் பண்ணி என்ன ரிசல்ட்டோ அது நமக்கு வரும். இந்த மாடுலர் டிவிஷன் இங்கே முக்கியம். மாடுலர் டிவிஷன், மாடுலஸ்னால் என்ன அப்படின்னா, இங்கே நமக்கு டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் நமக்கு ஆன்சராக வரும். இங்கே நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதோட ரிமைண்டர் நமக்கு இங்கே ஆன்சராக வரும். இப்போ 10 20ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து நமக்கு கோஷன்ட் வந்துடும். பட் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0வாக இருக்கும். ஸோ நம்ம ரிமைண்டரை கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்து எக்ஸ்போனன்ட், நமக்கு பவர் எடுப்போம் இல்லைங்களா, a⁴b அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா a∩b நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஏ இங்கே வந்து 10, பி வந்து 20னா என்ன சொல்கிறோம், நமக்கு a⁻20 அப்படின்றத சொல்கிறாங்க. 10⁻20 அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து ஃப்ளோர் டிவிஷன், டபுள் ஸ்லாஷ், சிங்கிள் ஸ்லாஷ் போட்டால் அது டிவிஷன், டபுள் ஸ்லாஷ் போட்டால் அது வந்து ஃப்ளோர் டிவிஷன்வாங்க. ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ 5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த கோஷன்ட் வரும் இல்லைங்களா. அந்த கோஷன்ட் வந்து வரும்போது நமக்கு இப்போ இது எக்ஸாக்டாக நமக்கு டிவைட் ஆகாது இல்லைங்களா. அப்போ 2.5 அப்படின்னு வரும். அப்போ இந்த 2.5ன்னு வரும்போது அந்த 5ஐ விட்டுட்டு, அந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு ரவுண்டட் வேல்யூவாக எடுத்துக்கோ, தான் ஃப்ளோர் டிவிஷன். த டிவிஷன் ஆஃப் ஆப்ரண்ட் வேர் த ரிசல்ட் இஸ் தி கோஷன்ட் இன் விச் த டிஜிட்ஸ் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் ஆர் ரிமூவ்டு. நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த வர டிஜிட்ஸை வந்து அது ரிமூவ் பண்ணிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது, ரவுண்டட் நம்பர்ஸ் வேணும் டிவைட் பண்ணும்போது அப்படின்னா we can go for ஃப்ளோர் டிவிஷனுக்கு போகலாம். நம்ம வந்து டெமோ பார்க்கும்போது என்ன கிளியராக பார்க்கலாம். அதுக்கான இதுதான் கொடுத்துருக்கோம். 2 வேல்யூ கொடுத்து ஆட் பண்ணால் என்ன வரும், டிவைட் பண்ணால் என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்றத இங்கே பவர் எடுத்தால் என்ன வரும்ன்றதை கொடுத்துருக்குறாங்க. தென் கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ கம்பேரிசன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னென்னா, we are going to compare, ரைட். 2 வேல்யூஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ கம்பேர்னா என்னென்ன மாதிரி கம்பேர் பண்ணலாம், 2 ஈக்குவலாக இருக்கா, 2 நாட் ஈக்குவலாக இருக்கா, இல்லை இதை விட இது கிரேட்டராக இருக்கா, இதை விட இது லெஸராக இருக்கா, இல்லை கிரேட்டர் தன் ஈக்குவல்ட்டாக இருக்கா, இல்லை லெஸர் தன் ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது அதை கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க, இல்லைனா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் சொல்கிறாங்க. அப்போ இருக்குது இல்லை எஸ் அப்படின்னா ட்ரூ, ரைட். நம்ம செக் பண்ண கண்டிஷன் வந்து இருக்குது அப்படின்னா ட்ரூ, இந்த செக் பண்ண கண்டிஷன் இல்லை அப்படின்னா இட் வில் ரிட்டன் ஃபால்ஸ். அப்போ இதுக்கு நமக்கு ரிசல்ட்ஸ் என்ன வரும் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பூலியன் டேட்டா டைப்பில் இட் வில் ரிட்டன், ரைட். நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோன்னா அந்த கண்டிஷன் வந்து இருக்கா இல்லையான்றதை நமக்கு அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ரிட்டர்ன் வரும், சரிங்களா.
ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பர் ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்னா டபுள் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணலாம். சிங்கிள் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கீழே வந்துடும். அப்படின்னா நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கீழே வந்துடும். அதாவது ஏக்கு வந்து என்ன பண்ணுறோம், 10ன்ற வேல்யூவை அசைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துடும். அதுவே டபுள் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிஆ அப்படின்னு ஹியர் வி ஆர் செக்கிங். இஃப் இட் இஸ் ட்ரூ, ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன வரும், ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி ரெண்டு நம்பர் நாட் ஈக்குவலா அப்படின்றத செக் பண்ணலாம் பை யூசிங் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஆப்ரேட்டர் போட்டு இஸ் ஈக்குவல் டு கொடுத்தா இது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பியா, அப்போ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பின்னா நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் ட்ரூன்னு வரும், ஈக்குவலாக இருந்தால் தான் ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ நம்ம என்ன செக் பண்ணுறோமோ அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு ட்ரூன்ற வேல்யூ வரும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் ரெண்டு வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஆர் பி இஸ் கிரேட்டர் தென், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லெஸ் தென் பி இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு அப்படின்னா என்னென்னா லெஸராக இருக்கலாம், ரைட், லெஸர் இல்லைன்னா வந்து என்னது கிரேட்டராக இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு ட்ரூ வந்துடும். அதே மாதிரி லெஸர் தென் அப்படின்னா லெஸராக இருந்தால் மட்டும் ட்ரூ வரும். இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் சேர்ந்து வந்தால் லெஸராக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு என்ன வந்துடும்னா ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை டெமோவில் இன்னும் கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா நேம்லே மீனிங் இருக்குது, அசைன்மெண்ட், ரைட். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம், 10 ஏல அசைன் பண்ணுறோம். அப்போ அசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்னா சிங்கிள் ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ்ட் இன் பைத்தான் டு அசைன் வேல்யூ டு எ வேரியபிள். ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னா ஏஐயும் பிஐயும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ண. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், இதோட ரிசல்ட்டை நம்ம சியில் அசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங். சரிங்களா? அதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல்ட்டு, இந்த ஈக்குவல்ட்டுன்றது இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இது இருக்குது. சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாலே என்ன மீனிங் அப்படின்னா இட் ஆட்ஸ் ரைட் ஆப்பரண்ட், ரைட், இந்த ரைட் ஆப்பரண்ட் டு தி லெஃப்ட் ஆப்பரண்ட். அதாவது இந்த லெஃப்ட் ஆப்பரண்ட்டு ரைட் ஆப்பரண்ட்டையும் ஆட் பண்ணி then assign the result to the left operand ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுனா இதுக்கு என்ன மீனிங்கோ அதுதாங்க. ஸோ சி ப்ளஸ் ஈக்குவல் டு ஏனா என்ன அர்த்தம்னா இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. அதாவது சியையும் ஏயையும் ஆட் பண்ணி திரும்பி ரிசல்ட்டை சியிலே வந்து ஸ்டோர் பண்ணணும், சியிலே வந்து அசைன் ஆகணும் அப்படின்றத அர்த்தம். அதே தான் மைனஸ் ஈக்குவல் டு. அப்போ மைனஸ் ஈக்குவல் டு என்ன வரும், சி மைனஸ் ஈக்குவல் டு ஏனா என்ன அர்த்தம், சி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சியில் வந்து நமக்கு வந்து எந்த ஏதாவது சம் வேல்யூ இருக்குது, 10 இருக்குது, ஏல வந்து 20 இருக்குது அப்படின்னா ஏ 10 + 20 30 திரும்பி எதில் வந்து ஸ்டோர் ஆகும்னா நமக்கு சியிலே வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த மாதிரி நமக்கு இருக்கும். அடிஷன்னா அது ஆட் ஆகி திரும்பி சியில் வந்து ஸ்டோர் ஆகும். சப்ராக்ஷன்னா மைனஸ் ஆகி திரும்பி வந்து சியில் வந்து ஸ்டோர் ஆகும். அதே கேட்டகரி தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரும். சி ஸ்டார் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தோம்னா சி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏ அப்படின்றதான் இந்த இடத்துல மீனிங். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதுதான், ரைட்டுங்களா? இதே மாதிரி டிவிஷன் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கலாம். அப்போ டிவிஷனுக்கும் அதே மாதிரி தான், சி இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை ஏ. இது சியை ஏயால் டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ரிசல்ட்டை திரும்பி சியிலே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மாடுலஸ் ஈக்குவல் டு அதே தான், சி மாடுலஸ் ஈக்குவல் டு ஏனா இஸ் ஈக்குவல் டு சி இஸ் சி மாடுலோ டிவிஷன் ஏ கிடைக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட்டை திரும்பி நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம், ரிமைண்டரை திரும்பி மாடுலோ டிவிஷனாக ரிமைண்டர் கிடைக்கும், அந்த ரிமைண்டரை திரும்பி நான் சியிலே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டபுள் ஸ்டார் இஸ் ஈக்குவல்ட்டுனா என்ன அர்த்தம், டபுள் ஸ்டார் பவருக்கு யூஸ் பண்ணும். அப்போ சி பவர் ஏ, அப்போ இந்த சி பவர் ஏ என்ன ஆன்சரோ திரும்பி அதை நான் என்ன பண்ணுறேன், சியிலே ஸ்டோர் பண்ணுறேன்னு அர்த்தம். அதாவது வெறும் ஈக்குவல்ட்டு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல்ட்டு மட்டும் கொடுத்தோம்னா அது அசைன்மெண்ட். அதுவே ஒரு ஆப்ரேஷனோட இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தோம்னா அந்த ரிசல்ட்டை அகெயின் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ஆப்பரண்ட் மேலே திரும்பி ஸ்டோர் பண்ணுறேன்றது தான் அர்த்தம். அதே மாதிரி தான் ஃப்ளோர் டிவிஷன், டபுள் டிவிஷன் போட்டோம்னா அது ஃப்ளோர் டிவிஷன் இல்லைங்களா. அப்போ டிவைட் பண்ணி அந்த ஃப்ளோர் அதாவது ரவுண்டட் வேல்யூ எடுத்து திரும்பி எதில் ஸ்டோர் பண்ணுறது, சியிலே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதான் அர்த்தம். அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரைட். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா இந்த இடத்துல நம்ம இந்த லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட் அதுதான் வந்து நமக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கீழே வரும், ரைட்டுங்களா. அப்போ லாஜிக்கல் அண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனும் நமக்கு ட்ரூவாக இருந்தால் அது லாஜிக்கல் அண்ட். ட்ரூ இஃப் போத் ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூ. அப்போ இதுவும் ட்ரூவாக இருக்கணும் இதுவும் ட்ரூவாக இருக்கணும், ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும், ட்ரூ அண்ட் ட்ரூ அது வந்து ட்ரூன்னு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் அப்போ எய்தர் ஏதாவது ஒன்று, இஃப்
எய்தர் ஆஃப் ஆப்ரண்ட் ஆர் ட்ரூ. எய்தர் இது ட்ரூவாக இருந்தாலும் சரி இல்லை இது ட்ரூவாக இருந்தாலும் சரி இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்ன்றது அதோட காம்ப்ளிமெண்ட், ரைட்? ட்ரூ இஃப் ஆப்ரண்ட் இஸ் ஃபால்ஸ். அப்போ நாட் எக்ஸ், இப்போ எக்ஸ் வந்து ட்ரூவாக இருந்தால் நாட் எக்ஸ்ன்னு கொடுத்தா ஃபால்ஸ். இல்லை எஃப் என்ன சொல்கிறேன், எக்ஸ் ஃபால்ஸாக இருக்குது, நாட் எக்ஸ்னு அதோட காம்ப்ளிமெண்ட்டை கொண்டு வர்றதா இந்த இடத்துல லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அண்ட் ஆர்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கண்டிஷன் செக் பண்ணுற இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்லாம் வந்து சிங்கிள் கண்டிஷனாக செக் பண்ண முடியும். இப்போ அண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு கண்டிஷன் செக்கிங் நடக்குது, இங்கே ஒரு கண்டிஷன் செக்கிங் நடக்குது. இதோட ரிசல்ட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். எது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம், இதோட ரிசல்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம். இந்த 2 கண்டிஷனையும் பேஸ் பண்ணி ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்ம ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம். அதுதான் வந்து கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் s is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க, x is equal to 3. அப்போ x lesser than வந்து 5 ஆனா எஸ் ட்ரூ. அதே மாதிரி வந்து என்னது 10 lesser than x அப்போ இதுவும் ட்ரூ. அப்போ ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் போத் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்போ இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூனா அப்போ ட்ரூ அண்ட் ட்ரூ வந்து ட்ரூன்னு நமக்கு வரும். ஆர் வந்து என்னன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு ட்ரூவாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு வரும், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் வரும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ வரும். பார்த்தீங்களா? இப்போ x is equal to 3னா 3 வந்து 5ஐ விட லெஸர். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷன் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனாவே இங்கே ட்ரூ வந்துடும். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும், அதை பற்றி கவலை வேண்டாம். எய்தர் 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூனாவே ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்துடும். நாட்ன்றது ரிவர்ஸ் த ரிசல்ட் அப்படி அதை காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தோம் இல்லையா, ரிட்டர்ன்ஸ் தி ஃபால்ஸ் இஃப் த ரிசல்ட் இஸ் ட்ரூ, ரைட்? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, 2 கண்டிஷன் ஆல்ரெடி செக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இங்கே ஆண்ட் செக் பண்ணாலும் அதே கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டுமே ட்ரூ. அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் இந்த இடத்துல ஆக்சுவலாக ட்ரூ வரணும். அந்த ட்ரூவை நம்ம நாட் எடுக்கும் போது அதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்னன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ரிவர்ஸ் த ரிசல்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் இஃப் த ரிசல்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இட் ஆப்ரேட்ஸ் ஆர் ஒன் ஆர் மோர் பிட் பேட்டர்ன்ஸ் அட் த லெவல் ஆஃப் இண்டிவிஜுவல் பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக வந்து லெட் x is equal to 10 y is equal to 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 10க்கு ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ என்ன அப்படின்றத எடுத்துக்கோங்க சிஸ்டம். அதே மாதிரி இந்த 4க்கு ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ என்ன அப்படின்றத எடுத்துக்கிட்டு அந்த பைனரி வேல்யூவில் உள்ள பிட்வைஸ். அப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம்னா நார்மலாக நம்ம டெசிமல் ஆட் பண்ணும்போது 10 + 4 14ன்னு சொல்லிடுவோம். பட் இந்த இடத்துல பிட்வைஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட் பைனரி பிட்ஸ், இதுக்கு ஈக்குவலண்ட் பைனரி பிட்ஸ், இந்த 2 பைனரி பிட்ஸ்க்கும் உள்ள அதாவது பிட்வைஸ். அப்போ இந்த இடத்துல 0th பிட், இந்த இடத்துல 0th பிட், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிட், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிட், இந்த வேல்யூவில் செகண்ட் பிட், இந்த வேல்யூவில் செகண்ட் பிட், அது மாதிரி பிட்வைஸ் பிட்டா எடுத்து அந்த பிட்வைஸ் இந்த ஆப்ரேஷன் நடக்கிறது இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஆண்ட் சிம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆண்டு இந்த ஆர் இல்லாமல் இந்த லாஜிக்கல் ஆண்ட், இந்த லாஜிக்கல் ஆர், இந்த சிம்பிள்ஸை போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து பிட்வைஸ் ஆண்ட். நார்மல் இந்த ஆண்ட் யூஸ் பண்ணோம்னா இது வந்து என்னது லாஜிக்கல் ஆண்ட் ஆப்ரேஷன். இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா இது பிட்வைஸ் ஆண்ட்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த நாட் சிம்பிள் கொடுத்தோன்னா ஆர் சிம்பிள் கொடுத்தோன்னா இது பிட்வைஸ் ஆர் அப்படின்னு அர்த்தம் 2 நம்பருக்கும். அப்போ இந்த இடத்துல ஏ அண்டு எக்ஸ் அண்டு ஒய்ன்னு கொடுக்குறதுக்கும் எக்ஸ் சிம்பிள் அண்டு ஒய்ன்னு கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ் அண்டு ஒய்ன்னு கொடுத்தோம்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணும். எக்ஸ் அண்டு ஒய்ன்னு கொடுத்தா என்ன ஆகும், இது ட்ரூ ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு வரும். பட் இங்கே எடுத்துக்கிட்டு அண்ட் ஆப்ரேஷன் கொடுத்தா இதுக்கான பைனரி பிட்ஸ், இந்த 2 வேல்யூக்கும் பைனரியில் உள்ள வேல்யூஸோட பிட்வைஸ் ஆப்ரேஷன் இங்கே நடக்கும். சரிங்களா? அப்போ இடத்துல இது 2க்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிட்வைஸ் ஆண்ட் பண்ணுறாங்கன்னா 2ஐயும் வந்து ஆண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி ஆர்க்கு தான் 2க்கும் பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிட்வைஸ் நாட் ஆப்ரேஷன்றது அதோட ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன். இப்போ வந்து இது என்னென்னா டபுள் கிரேட்டர் தென் டபுள் லெஸ் தென் போட்டால் வந்து என்னது, இது ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். டபுள் கிரேட்டர் தென் போட்டால் ரைட் ஷிஃப்ட் அதாவது ஷிஃப்ட், அதாவது பிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷிஃப்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து சம் பிட்ஸ் இருக்குது, இதை வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ரைட் சைடு இந்த பிட்டை இந்த 0 இங்கே மாற்றுறோம், இந்த 0 இங்கே மாற்றுறோம், இந்த 0 இங்கே மாற்றுறோம், இந்த 1 இங்கே மாற்றுறோம். அப்படி சர்க்குலர்லி அப்படி என்ன ஆகிடும், நமக்கு பிட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறது தான் இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க.
ரைட். அது ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணோம்னா அது ரைட் ஷிஃப்ட்டு, லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணோம்னா அது லெஃப்ட் சைடு. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த என்ன ஷிஃப்ட் நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை ஷிஃப்டிங் நடக்கும். இப்போ எக்ஸ் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2ன்னு கொடுத்தோம்னா இந்த 2 ஷிஃப்ட்ஸ் ரைட் சைடில் நடக்கும். 1ன்னு கொடுத்தோம்னா 1 ஷிஃப்ட், 3ன்னு கொடுத்தோம்னா 3 டைம்ஸ் பிட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பைனரி வேல்யூ வரும் இல்லையா, அந்த பைனரிக்கு ஈக்குவலன் திரும்பி டெசிமல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டாக பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த 60 13 கொடுத்துருக்காங்க. 60க்கு ஈக்குவலன் பைனரி நம்பர், 13க்கு ஈக்குவலன் பைனரி நம்பர். அப்போ ரெண்டுக்கும் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதுதான் நமக்கு இந்த வேல்யூவாக இங்கே வருது. அப்போ லைன் 1ஓட ஆண்ட் ஆப்ரேஷன் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு வருது. இது ரெண்டுக்கும் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் 12 வருது. அதே மாதிரி லைன் 2 ரெண்டுக்கும் வந்து ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கான ஈக்குவலண்ட், அதாவது அதுக்கு ஒரு பைனரி வேல்யூ கிடைக்கும். அந்த பைனரிக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 61 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிட்வைஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கீழே வருது. ஆல்ரெடி நம்ம இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா வெதர் த மெம்பர் இஸ் அவைலபிள் இன் அ பர்டிகுலர் சீக்வன்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். எவாலுவேட் டு ஃபைண்ட் த வேல்யூ or a variable is in the specified sequence of ஸ்ட்ரிங்கில் இருக்கலாம், இல்லை லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம், டியூப்பிளில், டிக்ஷனரியில் அங்கே இருக்கா இல்லையான்றதை நம்ம ஆர் நாட் அப்படின்றத செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 3 6 4 1 இருக்கு இல்லையா. இப்போ இதில் டு செக் அ பர்டிகுலர் ஐட்டம் இன் லிஸ்ட் ஆர் நாட் இன் த லிஸ்ட் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் அண்ட் நாட் இன். அப்போ இன்னன்ற ஆப்ரேட்டர் எப்போனா ட்ரூ இஃப் த வேல்யூ ஆர் வேரியபிள் இஸ் ஃபவுண்ட் இன் த சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன வரும், ட்ரூன்னு வரும். எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இந்த இன்ன 5 இன் எக்ஸ், எக்ஸுன்றது நமக்கு லிஸ்ட்டு. அப்போ இந்த 5ன்றது எக்ஸில் இருக்கா அப்படின்றத நம்ம இன் 5 இன் எக்ஸ், எஸ் இருந்தால் எஸ்ன்னு ட்ரூன்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 5 இருக்குது, அப்போ நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஒருவேளை 10 இன் எக்ஸ்ன்னு நம்ம கொடுத்தோம்னா 10 இஸ் நாட் அவைலபிள் இந்த லிஸ்ட் இல்லையா, அப்போ நாட் இன், அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு வரும். இது இருக்கான்னு செக் பண்ணால் இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. இது இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம். நாட் இன் 5 இஸ் நாட் இன், அப்போ என்ன ஆகும், ட்ரூ இஃப் த வேல்யூ ஆர் வேரியபிள் இஸ் நாட் ஃபவுண்ட் இந்த சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸில் இல்லைன்னா நமக்கு ட்ரூன்னு வரும். அப்போ 5 இஸ் நாட் இன்னா 5 இருக்குது, அதனால இல்லைன்னா தான் அது என்ன ட்ரூன்னு வரும், இருக்கிறதுனால அது வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ இது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஒரு பர்டிகுலர் வேரியபிள் ஆர் வேல்யூ வந்து ஒரு சீக்வன்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு இன் அண்ட் நாட் இன் அப்படின்ற இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு செக் இஃப் 2 வேல்யூஸ் ஆர் வேரியபிள்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த சேம் பார்ட் ஆஃப் த மெமரி, அதில் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஈஸ் அப்படின்னு போட்டு இப்போ எக்ஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. ரைட், இதை எப்படி செக் பண்ணுவாங்க, ட்ரூ இஃப் த ஆப்பரண்ட் ஆர் ஐடென்டிக்கல். ரைட், இஃப் த ஆப்பரண்ட் ஆர் ஐடென்டிக்கல் ரெஃபர் த சேம் ஆப்ஜெக்ட் அப்படின்றத இங்கே செக் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. x2 இஸ் ஈக்குவல் டு ஹலோ, y2 இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு செக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செக் பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் x2 இஸ் நாட் y2 அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சாரி, ஸோ ஐடென்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா x1 இஸ் ஈக்குவல் டு 5, y1 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. x2 இஸ் ஈக்குவல் டு ஹலோ, y2 இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு செக் பண்ணுறாங்க. என்ன செக் பண்ணுறாங்கன்னா ஈஸ், அதாவது ஈஸ் இருந்தால், அதாவது ரெண்டும் வந்து சேம் ஆப்ஜெக்டா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இப்போ x1ன்றது 5, y1ன்றது நமக்கு 5 ரெண்டுமே வந்து சேம் ஆப்ஜெக்ட், ரெண்டுமே வந்து இன்டீஜர். ரைட்டுங்களா, அப்போ என்ன வரும், இப்போ x1 இஸ் நாட் y1, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும், ட்ரூன்னு வரும். அப்போ ரெண்டும் சேம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு வருது. இங்கே பாருங்கள், x2வும் ஹலோ, y2வும் ஹலோ. அப்போ x2 இஸ் y2வா, அப்போ x2வும் y2வும் ரெண்டுமே ஹலோ ஸ்ட்ரிங் தான், ஸ்ட்ரிங் அதுவுமே சேமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ட்ரூன்னு வரும். சப்போஸ் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஹலோவில் வந்து ஏதோ ஒரு வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஹெச்சை வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டேன் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஹலோவும் ஸ்மால் லெட்டர் ஹலோவும் டிஃப்ரெண்ட். ரெண்டும் ஸ்ட்ரிங்காக இருந்தால் கூட அதில் உள்ள வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், டிஃப்ரெண்ட் ஆகும். இது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கான்றது மாதிரி செக் பண்ணுறது தான். பட் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் சேம் பிலாங்கிங் டு சேம் ஆப்ஜெக்ட் ஆர் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், ரெஃபர் த சேம் ஆப்ஜெக்ட், ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுமா இல்லை டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுமா அப்படின்றத இங்கே செக் பண்ணுறது தான் இந்த இடத்துல இந்த ஐடென்டி ஆப்ரேட்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை டெமோவோட பார்த்துடலாம். ஸ்லைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைத்தான் இதை டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து நம்ம
டெமோ பார்க்கலாம். இன்ட்ராக்டிவ் மோடு போயிடலாம். ஸோ பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட்டில் போயிடுச்சு. நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பார்க்கணும்னா a is equal to 10, அது வந்து b is equal to, இதுவே அசைன்மெண்ட்டு தான் இல்லையா, b is equal to 20. இப்போ நான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா a plus b, இது ஒரு a plus b, இது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இதே a மைனஸ் போட்டோம் அப்படின்னா வந்து a மைனஸ் b ரெண்டும் வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஏன்னா a is equal to bன்னு அசைன் பண்ணிட்டதுனால ரெண்டும் 20 வந்துருச்சு. சரிங்களா? அதனால் வந்து 20 வந்துட்டனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 0 அப்படின்னு வந்திருக்கு. நான் வேல்யூவை திரும்பி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். a is equal to bன்னா ஏல வந்து திரும்பி நான் 10ன்னு அசைன் பண்ணுறேன்னா இப்போ வந்து நமக்கு a மைனஸ் b போட்டிங்கன்னா நமக்கு -10 அப்படின்ற ரிசல்ட் வரும். அதே நான் மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்னது, டிவிஷனுக்கு ஸ்லாஷ், என்ன ரிசல்ட் வருமோ அந்த டிவிஷனுக்கு என்ன வருது, a டிவைடட் பை b கொடுத்திங்கன்னா என்ன வரும், ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன ஆன்சர் வருது நமக்கு a b. ஸோ a டிவைடட் பை b வந்து நமக்கு 10 டிவைடட் பை வந்து 20 வருது. ஸோ அதனால் வந்து 0 நமக்கு அந்த ஃபுல் நம்பர் வராமல் 0.0 சம்திங் வராது, நமக்கு ரவுண்டட் நம்பர் வருது இல்லைங்களா? ரைட். அதே மாதிரி 5 டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு என்ன வருது, 2 வருது. இது நார்மலாகவே நமக்கு ரவுண்டட் வேல்யூவாக எடுத்துக்குது. அதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக கொடுத்தோம்னா நமக்கு ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்தாலும் அதுதான் வரும். 5 டபுள் டிவைடட் பை 2 கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், 2 தான் வரும். ரைட். இந்த 5 டிவைடட் பை 2 கொடுக்கும்போது உங்களுக்கு 2 பாயிண்ட் சம்திங் வேல்யூ வரணும். இங்கே வந்து இங்கே எடுத்துக்கும் போதே என்ன தான் எடுத்துக்குது, நம்ம சொல்கிற மாதிரி ஃப்ளோர் டிவிஷன் எடுத்துக்குது. சரிங்களா? இந்த டபுள் ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா a, டபுள் ஸ்டார் b அப்படின்னா விச் மீன்ஸ் பவர். சரிங்களா? அது லாங் இன்டீஜர் வர்றதுனால நமக்கு லாஸ்ட்டில் எல்லுன்னு வந்துருச்சு. இதே சின்ன நம்பர் போட்டு பார்த்தா நமக்கு தெரியும். 2 டபுள் ஸ்டார் 3ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம், 2 பவர் 3. 2 பவர் 3 நமக்கு என்ன ரிசல்ட் வருமோ 8ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதாங்க நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அது வந்து அடுத்து கம்பேரிசன், அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலான்னா a is equal to 10ன்னு கொடுத்துட்டேன், b is equal to 20 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஏயும் பியும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல், ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தால் தான் எனக்கு என்ன வரும், ட்ரூ வரும். ரெண்டு ஈக்குவலாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபால்ஸ் வரும். சரிங்களா? அதுவே நான் ஏ நாட் ஈக்குவல் டு அப்படி செக் பண்ணுறேன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுறேன். ஏயும் பி ஈக்குவலாக இல்லையா, எஸ், அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா ட்ரூ வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றதா நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வரும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது, கிரேட்டர் தென் சிம்பிள், ஏ கிரேட்டர் தென் பி. அப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா என்ன வரும், நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா ஏயோட வேல்யூ நமக்கு 10, பியோட வேல்யூ வந்து 20. அப்போ வந்து பி தான் கிரேட்டர், ஏ கிரேட்டர் இல்லை. ரைட், சரிங்களா? அதுவே நம்ம ரிவர்ஸில் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இப்போ ட்ரூ வரும். சரிங்களா? லெஸ் தென், ஏ வந்து என்னவா இருக்குது, பியை விட கம்மியாக இருக்குது, லெஸராக இருக்குது. அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ண போகுது, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸுன்னு வரப்போகுது. சரிங்களா? இது வந்து என்ன செக் பண்ணும், அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்ணும். என்ன தான் வரும், நமக்கு லெஸர் தான். லெஸராக இருந்தாவே ட்ரூ தான். ஒருவேளை ஈக்குவலாக இருந்தால் நமக்கு என்ன கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த கேஸ். அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு நம்ம போடலாம். அப்போனா கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டுனா நமக்கு ஃபால்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் பி இஸ் ஈக்குவல் டு பிஏயும் நான் 10ன்னு அசைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும், எனக்கு ட்ரூன்னு வரும். சரிங்களா? ரெண்டு கண்டிஷனில் செக் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா ட்ரூ தான் வரும். ஏன்னா ஈக்குவல்ட்டுன்ற கேட்டகரியும் நமக்கு அதில் இன்க்ளூட் ஆகிடும். சரிங்களா? இது வந்து நமக்கு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஆப்ரேஷன் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதுவே அது ஒரு அசைன்மெண்ட் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தா அது ஒரு அசைன்மெண்ட். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இது ஒரு அசைன்மெண்ட். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், 10ன்ற வேல்யூவை ஏல அசைன் பண்ணுறேன். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்தா இதுவும் நமக்கு என்னது, ஒரு அசைன்மெண்ட். அப்போ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றாங்க. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் ஈக்குவல்ட்டுனா ஆல்ரெடி நான் சின்னு ஒரு வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்றேன். ரைட், இப்போது என்ன பண்ணுறேன், சி ப்ளஸ் ஈக்குவல்ட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து 10ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம், சியில் ஆல்ரெடி எனக்கு 0 இருக்குது. ரைட், அந்த 0வில் எனக்கு என்ன ஆட் ஆகிடுது, 0 + 10 திரும்பி வந்து எனக்கு சியில் வந்து 10 ஸ்டோர் ஆகிருக்கும்னு அர்த்தம். இப்போ நான் சியை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு
10 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ சியில் 10 இருக்குது. அகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? இதோட ஈக்குவல் மீனிங் என்னன்னா சி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படின்றதாங்க மீனிங். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ என்ன மீனிங் வரும்? சியில் ஆல்ரெடி 10 இருக்குது, ஏல வந்து 10 இருக்குது, 10ம் ஆட் ஆகி திரும்பி போய் சியில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ 20 ஸ்டோர் ஆகணுன்றதுக்கு அர்த்தம். இதுக்கு அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் தான் வரும். ஸோ சி ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம சியை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 20 அப்படின்றது வரும். ஸோ இதுதான் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்றது. மைனஸ் ஈக்குவல் டு அதுதான் சி மைனஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தா என்ன ஆகும்? சியில் ஆல்ரெடி 20 இருக்குது, ஏல 10 இருக்குது. அப்போ 20 மைனஸ் 10 திரும்பி சியில் போய் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம சியை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 10 வரும். இதே தாங்க மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரும் அதே தான் நமக்கு. சரிங்களா? ரைட். வேறு என்ன டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இதில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் எல்லாமே அதே ஆப்ரேஷன்ஸ் தான். சரிங்களா? அப்போ வந்து மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ரைட், இந்த டிவிஷன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன்னா சி இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா இதுக்கான மீனிங், ரைட், திரும்பி சொல்கிறேன், சி இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை ஏ அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம். அப்போ சியை ஏயால் டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டை திரும்பி சியிலே ஸ்டோர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சியில் என்ன இருக்குது? 10 இருக்குது, ஏல என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ 10ஐயும் டிவைட் பண்ணணும், நமக்கு ஆன்சர் 1. அப்போ சியில் வந்து 1 ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுக்குறோம். சி டிவிஷன், ரைட், டிவிஷன் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா சியில் 1ன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட மீனிங். அடுத்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரில் தான் நமக்கு என்னென்னா 2 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். இப்போ வந்து இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 20 இருக்குது. இப்போது என்ன செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ ரைட், ஏ லெஸர் தென் 30 and B lesser than 30 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுவீங்களா, ஏ லெஸர் தென் 30னா என்ன வரும்? இல்லை, ஏவை வந்து லெஸ் தென் 30 இருந்தால் ட்ரூன்னு வரும். அதே மாதிரி பி லெஸ் தென் வந்து என்ன சொல்கிறது 30 இருந்தால் ட்ரூன்னு வரும். இப்போது இங்கே ஒரு ட்ரூ வரும், இங்கே ஒரு ட்ரூ வரும். இல்லை, இந்த ரெண்டும் ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் போத் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்தால், ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் நமக்கு AND ஆப்ரேஷன் பண்ணும்போது இட் வில் ரிட்டர்ன் ட்ரூன்றாங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம செக் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே லெஸர் தென் 30 தான். அப்போ ரெண்டுமே ட்ரூன்னு தான் வரும். அப்போ ட்ரூ அண்ட் ட்ரூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ட்ரூ தான் வந்து ரிசல்ட் வரும். சரிங்களா? இப்போ ஒரு கண்டிஷனை நான் மாற்றி கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, பி வந்து 20 இருக்குது இல்லைங்களா? பியை வந்து நான் இப்போ என்னென்னு பார்க்குறேன், 15 விட லெஸராக இருக்கான்னு பார்த்தா இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஆகிடும்னா இப்போ ஃபால்ஸ் ஆகிடும்னா பி வந்து 20, அப்போ 15 விட லெஸர் கிடையாது. அப்போ இது ட்ரூ வரும், இது ஃபால்ஸ் வரும். அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபால்ஸாக இருந்ததுனால நமக்கு என்ன வந்துடும்னா ஃபால்ஸ் வந்துடும். இதுதான் நமக்கு இந்த AND ஆப்ரேஷன் பண்ணுறது. சரிங்களா? அதுவே இதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஆர் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா ரெண்டில் எந்த ஸ்டேட்மெண்ட், ரைட், ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகிடும். ஆஸ் பர் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், பட் ரெண்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூ ஆயிருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ. அப்போ இது எங்கே மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணி பேஸ்ட் ஆன் அந்த ரெண்டு கண்டிஷனோட ரிசல்ட்டை வச்சு மூணாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த லாஜிக்கல் AND ஆப்ரேஷன்ஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. நாட்ன்றது அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கும். இப்போ நான் நாட், ரைட், ஏ லெஸ் தென் 30 அப்படின்னு வரேன். ஆக்சுவலாக ஏ வந்து லெஸர் தென் 30ன்றது நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா ஏ வந்து 10, 30ஐ விட லெஸர் தான். எஸ், அப்போ இது ட்ரூன்னு வரும். அப்போ நாட் ட்ரூன்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபால்ஸுன்றது என்ன, நாட்டுன்றது என்னன்னா நாட் ஆப்ரேட்டர் வந்து காம்ப்ளிமெண்ட், அதோட ரிவர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட ரைட். அடுத்து வந்து
பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்த மாதிரி நான் 10ன்னு எடுத்துக்கிறேன், ரைட். அப்போ எக்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன தான் வரும், 10ன்னு தான் வரும். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த இடத்துல இந்த பிட்வைஸ் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 10க்கு ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ எடுத்துக்கும், 4க்கு ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ எடுத்துக்கும். இந்த 10க்கு பைனரி வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அந்த பைனரி வேல்யூஸில் வந்து பிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிட்ஸோட வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 8 பிட், இதுக்கு ஒரு 8 பிட்னா இதில் உள்ள ஃபஸ்ட் பிட், இதில் ஒரு ஃபஸ்ட் பிட், இதில் ஒரு ஃபஸ்ட் பிட், இது ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு ரெண்டுக்கும் லாஜிக்கல், அதாவது பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் நடந்தால் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது 0 0 அப்படின்னா 0னா அது ஃபால்ஸில் எடுத்துக்கும். அப்போ 0வும் 0வும் நமக்கு வந்து என்னது ஃபால்ஸ்ன்னு ஆச்சுன்னா, அதாவது 1னா ட்ரூ 0னா ஃபால்ஸ்னு எடுத்துனா 0 0 ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன வரும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் என்ன வரும், அந்த மாதிரி கேட்டகரியில் எடுத்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஏஎன்டி அண்ட் கொடுக்கக்கூடாது, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசல்ட் வந்துருக்கு. பார்த்தீங்களா, இதோட ஆப்ரேஷன் என்னென்னா என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆப்ரேஷனும் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்றான் ஆன் பண்ணும்போது. அப்போ இது ரெண்டுலேயுமே எங்கேயுமே நமக்கு என்ன வரல அப்படின்னா வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வர மாதிரியே வரல எந்த பிட்ஸ்லேயுமே, சரிங்களா. 0 0 2 ஃபால்ஸ். அப்போ 0 1 அப்படி அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது 1 1 நமக்கு ஈக்குவலாக வரல. ஒருவேளை 1 1 நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருந்ததுன்னா ரெண்டுமே ட்ரூன்னு வரும். ட்ரூவாக இருந்தால் இது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து 1ன்னு வந்திருக்கும். ஸோ 0 வரதுக்கு பதிலாக நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும், சரிங்களா. அதே மாதிரி பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும், இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நமக்கு என்ன வரும், ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூன்னு வந்துடும் இல்லைங்களா. அப்படி அந்த மேட்சான கேஸில் 3 கேஸ் வந்து நமக்கு ட்ரூவானதுனால 111 வந்திருக்கு. அந்த அப்போ 40 111 ஈக்குவலன்ட் மீனிங் என்ன அப்படின்னா நமக்கு 14 வந்திருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் அந்த ஆர் சிம்பிள் போட்டு ஒய்ன்னு கொடுத்திங்கன்னா நமக்கு அதுக்கான வேல்யூ 14 அப்படின்னு வந்திருக்கு. அது மாதிரி நமக்கு டில்டு சிம்பிள் இருக்கும். இந்த நம்பர் 1 கீபோர்டில் நம்பர் 1க்கு ஆப்போசிட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா டில்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் இது வந்து பிட்வைஸ் நாட்ன்றது எக்ஸுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன வருமோ அந்த வேல்யூ வரும். எக்ஸோட வேல்யூக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அந்த வேல்யூ வருது. அதே மாதிரி பிட்வைஸ் ஷிஃப்ட், ஆல்ரெடி நம்ம ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருவோம் இல்லைங்களா, டபுள் கிரேட்டர் தென் டபுள் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. இது என்ன பண்ணுதுன்னா பிட்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் பண்ணும் பிட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இந்த மாதிரி நம்ம டபுள் என்ன கொடுக்குறேன், நான் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ரைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூவில் வந்து அந்த பிட்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ பிட் பொசிஷன் வச்சு அதுக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகிருக்கு, சரிங்களா. இப்போ நான் திரும்பி என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எத்தனை பிட்ஸ் பண்ணுறேன், 2 ஷிஃப்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன வேல்யூனா நமக்கு 40 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு, சரிங்களா. இதான் வந்து நமக்கு பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி, அதாவது ஈக்குவலன்ட் டெசிமலுக்கு ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூஸ்க்கு ஈக்குவலன்ட் பிட்வைஸ் நமக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்குங்க. இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இப்போ இன் ஆர் நாட் இன் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸில் வந்து 1 2 3 4 இருக்குது. இப்போ நான் வந்து 5 இன் எக்ஸா அப்படின்னு செக் பண்ணுறேன். 5 வந்து என்ன கிடையாது, எக்ஸில் இல்லை. அப்போ எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், 5 கொடுக்குறதுக்கு பதில் 3 இன் எக்ஸ் அப்படின்னா 3 வந்து எனக்கு என்ன இருக்குது, எக்ஸில் இருக்குது, எக்ஸுன்ற லிஸ்ட்டில் 3 இருக்குது. அப்போ இருந்தால் ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். இதே வந்து நான் நாட் இன் போட்டு செக் பண்ணுறேன் அப்படின்னா 3 இஸ் நாட் இன் எக்ஸா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன்னா இருக்குது. அப்போ நாட் இன் வரும்போது அது என்ன வரும், அங்கே வந்து நான் இல்லைன்னா தான் நமக்கு என்ன வரும், நாட் இன்னு கொடுத்தா இல்லைன்னா தான் நமக்கு வரும், சரிங்களா. அப்போ இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு, சரிங்களா. அதுவே நான் வந்து 5 நாட் இன் எக்ஸ், ஆமாம் 5 வந்து எக்ஸில் இல்லை, அப்போ வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து நமக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், சரிங்களா. ரைட். அடுத்த ஆப்ரேட்டர் வந்து ஐடென்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டி ஆப்ரேட்டரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டி ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா ஈஸ் நாட் அப்படின்னு செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் x1 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன், y1 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், நான் 5ன்னு கொடுக்குறேன், சரிங்களா. அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 5, y1 இஸ் ஈக்குவல் டு 5னா இப்போ x1 இஸ்
y1 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். s1 is y1 அப்படின்னா எஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல், x1ம் y1ம் சேம் ஆப்ஜெக்டில் தான் வருது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நான் y1ஓட வேல்யூ வந்து 10ன்னு மாற்றிட்டு இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன், x1 is y1 அப்படின்னா எனக்கு என்ன வருது, ஃபால்ஸ் வருது. ஏன்னா x1ல் இருக்கிற வேல்யூவும் y1ல் இருக்கிற வேல்யூவும் எனக்கு வந்து வேறு வேல்யூ அப்படின்றது இங்கே எனக்கு சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி x2 இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? y2 இஸ் ஈக்குவல் டு அகெயின் ஹலோன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த ரெண்டு ஹலோவும் x2 இஸ் y2வா, x2வும் y2வும் 1ஆ அப்படின்னு செக் பண்ணுறாங்க. எஸ் ட்ரூன்னு வருது. சப்போஸ் நான் இப்போ x2ஓட வேல்யூவை என்னென்னு மாற்றிடுறேன் அப்படின்னா வந்து கேபிட்டல் ஹெச் கொடுத்து ஹலோன்னு கொடுத்துட்றேன்னா இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா x2 இஸ் y2வா அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ். அப்போ அந்த ஸ்மால் லெட்டர் ஹலோவும் கேபிட்டல் லெட்டர் ஹலோவும் வந்து இட் வில் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக தான் இங்கே எடுத்துக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஐடென்டி ஆப்ரேட்டர் என்னென்னா ட்ரூ இஃப் தி ஆப்ரண்ட் ஆர் ஐடென்டிக்கல், இல்லை ஆப்ரண்ட் ஆர் நாட் ஐடென்டிக்கல், அதாவது ஐடென்டிக்கல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை நாட் இதாக இருக்கா அப்படின்றது, சேமாக இருக்கா அப்படின்றது தான் இந்த இடத்துல இங்கே செக் பண்ணுறாங்க. ரைட்டா? ரைட். அப்போ என்ன வரும், இஸ் நாட் இன் போட்டால் என்ன வரும் நமக்கு, இப்போது x2 இஸ் நாட் y2. அப்போ வந்து என்ன இருக்குது, ஆல்ரெடி x2ல வந்து ஹலோ இருக்குது, y2ல வந்து கேபிட்டல் ஹலோ இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து அப்போ இஸ் நாட், ஆமாம் ரெண்டுமே வந்து வேறு தான் அப்படின்னு. அப்போ ரெண்டும் சேமாக இருந்தால் ட்ரூன்னு வரும், ரெண்டு வேறையாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்போ என்ன செக் பண்ணுறோன்றதை பார்த்துக்குங்க. ஈஸ்ன்னா சேமாக இருந்தால் ஈஸ் கரெக்ட், இஸ் நாட் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூ வரும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால நமக்கு என்ன வருதுன்னா ட்ரூ வருது. அதுவே இது ஈஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா அது ஃபால்ஸ்ன்னு வரும். சரிங்களா? ரைட். ஸோ இதுதாங்க ஆப்ரேட்டர்ஸ். இன்னைக்கு கிளாஸில் வந்து பைத்தானில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அந்த ஆப்ரேட்டரோட டைப்ஸ் என்ன, எப்படி அந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அனதர் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.